தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகள் மே 4ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தி ஆசிரியர் தமிழரசன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தமிழரசன். இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனால் இன்னும் 38 நாட்களில் தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. வேட்பாளர்கள் கூட்டணி பொறுத்த வரைக்கும் இன்னும் இறுதி வடிவம் பெறாத நிலையில் இன்னும் 23 நாட்களில் வேட்பாளர்களை இறுதி செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு இடைவெளி போதுமான கால அளவாக நம்ம பார்க்கலாமா? அருணேஷ், தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதி, வாக்கு எண்ணிக்கை தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட தொடங்கிவிடுவர். நீங்கள் கேள்வி எழுப்பியதைப் போல அரசியல் கட்சிகளின் அந்த தீவிரம் என்பது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதி என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. ஏப்ரல் முதல் வாரத்தில் இருக்கலாம், அல்லது சில கட்சி தலைவர்கள் தங்களுடைய உள்ளரங்க நிர்வாகிகள் கூட்டத்தின் போது ஏப்ரல் மத்தியில் தேர்தல் இருக்கலாம், நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன விஷயங்களும் அரசியல் களத்தில் பேசுபொருளாக இருந்த நிலையில் ஏப்ரல் 23 வியாழக்கிழமை தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுவதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் என்பது நடைபெறுகிறது. புதுவை மாநிலத்திற்கும் ஒரே கட்டமாக தேர்தல் என்பது நடைபெறுகிறது. அங்கு 30 சட்டப்பேரவை தொகுதிகள், 9.44 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய சூழலில் அங்கு அதற்கான தேர்தல் தேதி என்பது ஏப்ரல் 9ஆக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 4 வாக்கு எண்ணிக்கை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வேட்புமனு தாக்கல் துவக்கம் என்பது மார்ச் 30ஆம் தேதியும், வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதியும், வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் ஏப்ரல் 9. அதற்கு அடுத்தபடியாக தேர்தல் வாக்குப்பதிவு என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழ்நாட்டில் தேர்தல் நாள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4. இன்றிலிருந்து கணக்கு பார்த்தோமேயானால் ஏறக்குறைய 37 நாட்கள் தேர்தலுக்கு இடைவெளி நாட்களாக இருக்கிறது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்படக்கூடிய சூழலில் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23, ஏப்ரல் 21 மாலை 6 மணிக்கு பிரச்சாரம் தமிழகத்தில் ஓய்வு பெறக்கூடிய ஒரு சூழலே இருக்கும் என்றே நாம் பார்க்கலாம். சற்று பின்னோக்கி நாம் பார்த்தோமேயானால் 2021ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நாள் என்பது ஏப்ரல் 6ஆம் தேதியாக இருந்தது. மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இவ்விரண்டுக்கும் இடையிலே ஏறக்குறைய 26 நாட்கள் இருந்தன. ஆனால் தற்போது 10 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக தேர்தல் அந்த கட்டமைப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி தேர்தல் தேதி என்பது 2021 காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் மார்ச் 15ஆம் தேதி 2026 இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சிகள் தங்களுக்கான தேர்தல் பணிகளை தீவிரமாக இல்லை இன்னும் மும்முரப்படுத்திக் கொள்வதற்காக 37 நாட்கள் இந்த இடைவெளி என்பது நிச்சயம் பயன்படும் என்றே நாம் பார்க்கலாம். ஏனென்றால் திமுக தரப்பில் இருந்து 5 கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், மதிமுகவுக்கு 4 தொகுதிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 2 தொகுதிகள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் என 5 கட்சிகள் தங்களுடைய தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இன்னும் இடதுசாரிகள் 2 கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மற்றும் கொங்கு இளைஞர் பேரவை, முக்குளத்தூர் புலிப்படை, மக்கள் விடுதலை கழகம், ஆதி தமிழர் பேரவை, ஆதி தமிழர் கட்சி உள்ளிட்ட இன்னும் பல கட்சிகள், 20க்கும் மேற்பட்ட சிறிய வளரும் கட்சிகள், அமைப்புகளுக்கான இடப்பங்கீடு என்பது இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு நிலை இருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை 5 கட்சிகள் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகி அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றிருக்கிறது. தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வரக்கூடிய அந்த சூழலையும் நாம் பார்த்து வருகிறோம். அதிமுகவை பொறுத்தவரை தொகுதி பங்கீட்டு குழு, ஆட்சி மன்ற குழு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தரப்பில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளும் தங்களுக்கான தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக 3 பொதுக்கூட்டத்தை அவர்கள் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டமாகவே மதுராந்தகம், மதுரை, திருச்சியில் நடத்தி முடித்திருக்கின்றனர். இன்னும் அடுத்த கட்டமாக பல்வேறு கூட்டங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பது ஒருபுறம் இருக்க, தொகுதி பங்கீடு என்பது இன்னும் நிறைவேறாத ஒரு சூழல் இருக்கிறது, தொடங்கப்படாத ஒரு சூழலே இருக்கிறது என்றே நாம் குறிப்பிடலாம். இடையில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து வந்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அதிமுக முகாமிலும் தொகுதி
பங்கீடு என்பது விரைவில் முற்று பெறுவதற்கான அந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மூன்றாவது கள போட்டியாளராக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளரை தனித்தே போட்டியிடுவதாக அறிவித்து ஒரே மேடையில் மாநாட்டின் மூலமாக அறிமுகப்படுத்தி தற்போது பரப்புரையிலும் அவர்கள் ஈடுபட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம். புதிய ஆட்டக்காரராக தமிழக வெற்றிக் கழகம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கி இருக்கிறது. நடிகர் விஜய்க்கான மக்கள் செல்வாக்கு, தேர்தல் செல்வாக்கு என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழகம் தாண்டி அகில இந்திய அளவிலும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த தமிழக வெற்றிக் கழகம் தனித்தே போட்டியிடுமா அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கட்சி நிர்வாகிகளிடம் கூட்டணி குறித்து பொதுச் செயலாளர் ஆலோசனையில் ஈடுபட்டதான அந்த தகவல் வெளிவந்திருக்கிறது. அவர் டெல்லி சிபிஐ விசாரணையில் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் தனித்து போட்டியிடுவதற்கான முடிவை எடுப்பாரா அல்லது கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தமிழ்நாடு தேர்தல் களம் தற்போது வரை 4 முனை போட்டியாக இருக்கிறது. அது மும்முனை போட்டியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எடுக்கிறது. இன்னும் சில நாட்களில் அதற்கான விடை தெரிந்துவிடும் என்றே நாம் நம்பலாம். அதற்கு பிறகு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெறும் என்று நாம் நம்பலாம். திமுக கூட்டணியை பொறுத்தவரை அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் எங்களுக்கு கூடுதல் இடம் தேவைப்படுகிறது, தற்போது கூட்டணியில் வந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு அதிக இடம் என்று செய்திகள் வருகிறது. ஏற்கனவே மாநிலங்களவை இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்பாற்பட்டு காங்கிரஸ் கட்சி 3 இடங்கள் கூடுதலாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த அளவுக்கு பாசிச சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பது முக்கியமோ அதே அளவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிக இடங்களில் போட்டியிடுவதும் முக்கியம். எனவே எங்களுடைய பலத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் நிச்சயம் திமுகவிடம் தொகுதிகளை கேட்டு பெறுவோம், அதிக இடங்களை கேட்டு பெறுவோம் என்ற ஒரு கணக்கில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னும் முழுமை பெறாத ஒரு தொகுதி பங்கீட்டு நிலையிலேயே இருக்கின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் நேற்றைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார். அவருக்கான தொகுதி எண்ணிக்கை என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இன்னும் தேர்தல் களத்தில் இன்னும் காலப்போக்கில் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழ்நாட்டில் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கின்றன. அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நமது சாலைகளில் ராணுவ படையினர் அணிவகுப்பை மேற்கொண்டிருக்கின்றனர். காவல் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேர்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் புகைப்படம் அகற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கொடிகளும் அகற்றப்படும். இந்த தலைவர்களுடைய அந்த சிலைகள் மற்றும் படங்கள் என்பது அகற்றப்பட்டு துணியால் போர்த்தப்படக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தால் இவையெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெறுவது இயல்புதான். அந்த காட்சிகளையும் தற்போது நாம் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது தமிழ்நாடு தேர்தல் தேதி, வாக்கு எண்ணிக்கை தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம். இப்ப தேர்தல் தேதி ஏப்ரல் 23, வாக்கு எண்ணிக்கை மே 4. முதல்ல இந்த தேதிகள் குறித்த உங்க பார்வை என்ன? என்ன செய்திகளை நாம புரிஞ்சுக்கலாம்? கடைசி கட்டத்துக்கு முந்தின கட்டத்துல தமிழ்நாடு தேர்தல் தேதி இருக்கிறது. சரிதான். இதற்கு முன்பு மே மாதம் 16ஆம் தேதி எல்லாம் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. போன முறை கொஞ்சம் குயிக். என்ன ரீசன்னா கோவிட் டைம்ல குயிக் ஆயிடுச்சு. வெஸ்ட் பெங்காலுக்கு 8 கட்ட தேர்தலா நடத்தினாங்க. இப்போது நமது அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்தல் தேதி அநேகமாக சரியாகத்தானே இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலுக்கும் நம்பர் ஆஃப் அந்த ஃபேஸஸ் குறைச்சிருக்காங்க, கட்டங்களை குறைச்சிருக்கிறார்கள். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, தலைமை தேர்தல் கமிஷனர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு விட்டன. இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட அந்த கேள்விகள்லாம் வந்துச்சு. அதற்கு பிறகு அவர் இதில் தலைமை தாங்கி நடத்துவது பொருத்தமாக இருக்காது. ஒரு வழக்கு நடக்குது, வழக்காளிகளுக்கு நீதிபதி பேர்லயே சந்தேகம் வந்துருச்சு. நீதிபதி பாரபட்சமாக நடந்து கொள்கிறார், அவர் எங்களுக்கு நீதி வழங்க மாட்டார். அப்போ நம்ம நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது நீதிபதிகள் வழக்கு விசாரணையிலிருந்து ரெக்யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்க தாங்கள் வழக்கு விசாரணையில் பங்கேற்க போவதில்லைன்னு சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் பொருந்தும். சபாநாயகர் ஓம் பிர்லா அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன, அவர் சபையை நடத்தல. அதே மாதிரிதான் இதுவும். இன்னமும் அவர் அந்த அனுமதி சபாநாயகர் வழங்கல என்றாலும் நாளையிலிருந்து பாராளுமன்றத்தில் இது எதிரொலிக்கத்தான் செய்யும். அப்போ இது ஒரு தார்மீகமா பொருத்தமானதா என்பதுதான் எனது கேள்வி. சிலர் கேள்வியும் கேட்டார்கள், அதற்கு அவர் சரியான முறையில் பதில் அளிக்கவில்லை. அதை கடந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐஆர் பணி ரொம்ப பெருமிதப்பட்டார் கணேஷ்குமார் அவர்கள். வெஸ்ட் பெங்காலை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் நடக்க இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் பணிகள் சீராகவே நடந்தன. வெஸ்ட் பெங்காலில் 60 லட்சம் பேர். சப்ளிமெண்ட் லிஸ்ட் இன்னும் ஒரு லிஸ்ட் கூட போடலை. அது பற்றி இன்றைக்கு கேள்விகள் எழுப்பப்பட்டன. சப்ளிமெண்ட் லிஸ்ட்ல இருந்து அப்பீல் இப்போ நம்ம ரெகுலர் ப்ராசஸ்ல போக முடியாது, ஜுடிஷியரியில தான் போக முடியும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. ட்ரைபியூனல் போடணும். ஹைகோர்ட், கல்கத்தா ஹைகோர்ட் ட்ரைபியூனல் போடணும். அது எப்போ போடுவாங்கன்னு தெரியல.
ஒரு 60 லட்சம் பேரோட வாக்குரிமை கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் தான் இந்த தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் ஜனநாயகத்திற்கு பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். திரு ஷியாம், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த கூட்டணிகள் இன்னும் இடைப்பட்ட காலம் என்பது 37 நாட்கள் 38 நாட்கள் தான் இருக்கு. அப்ப திமுக கூட்டணி எந்த நிலையில இருக்குது, அதிமுக கூட்டணி எந்த நிலையில இருக்கு, மற்ற சீமான் விஜய் போன்றவர்களுக்கான வாய்ப்புகள் இந்த 37 நாட்களுக்குள்ள அவங்க சுமூகமா தொகுதி பங்கீடு நிறைவேற்று எந்த அளவுக்கு தேர்தல் பணிகள்ல ஈடுபட முடியும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? அதிமுக தொகுதி பங்கீடு குழு போட்டிருக்கிறார்கள். அடுத்த சில தினங்களுக்குள்ள அது முடிந்துவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். திமுகவை பொறுத்தவரையில் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. சில கட்சிகளுக்கு தொகுதி எண்ணிக்கை முடிவாகிவிட்டது. முடிவாகாத கட்சிகளும் அநேகமாக புதன்கிழமைக்குள் அவர்கள் முடித்து விடுவார்கள் என்பதுதான் எனது எண்ணம். காரணம், ஒரு தொகுதி பரப்புரைக்கு செல்ல வேண்டும். அந்த பணிகள் எல்லாம் இருக்கின்றன. கூட்டணி கட்சிகளாக சேர்ந்து ஒரு கூட்டம் போடணும். அது ஒரு சம்பிரதாயமாகவே ஒரு கூட்டம் நடக்கணும். இதுவரைக்கும் அப்படியான கூட்டம் போடப்படவில்லை. என்டிஏ கூட்டம் என்று சொன்னாலும் அது அதிமுக பேனர்ல நடக்கல. திமுக இதுவரைக்கும் அமைப்பு கூட்டம் தான் போட்டிருக்கு. கூட்டணி கட்சிகளை எல்லாம் சேர்த்து கூட்டமே போடல. மகளிர் அணி சார்பாக கூட்டம் நடந்திருக்கு, மாணவர் அணி சார்பாக, இளைஞர் அணி சார்பாக தான் கூட்டம் நடந்திருக்கு. எனவே அவர்களுக்கும் அந்த பணி பாக்கி இருக்கிறது. விஜயை பொறுத்தவரையில் நமக்கு இன்னமும் அது பிடிபடவில்லை. விஜய் கூட்டணிக்கு போக போகிறாரா, தனியாக நிற்க போகிறாரா, பல வதந்திகள் இருக்கின்றன. அப்படி என்றால் என்டிஏ கூட்டணிக்கு போனால் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், அதை வைத்து அதிமுக கூட்டணியில் ஏற்பட குழப்பங்கள். உதாரணமாக விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போகிறார், அவருக்கு ஒரு 60-70 தொகுதி கொடுத்தால் அதிமுகவுக்கு ரொம்ப நம்பர் குறையும். சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அப்போ நிறைய பெரிய அதிருப்திகள்லாம் வரும். அப்போ பிற கட்சிகளுக்கு உதாரணமா பாமக எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளுமா, பிஜேபி எண்ணிக்கை குறைத்துக் கொள்ளுமா, 2 சீட்டு கேட்கிற சிறிய கட்சிகளுக்கு 1 சீட்டு தான் கொடுப்பாங்களா, இது எல்லாமே அடுத்தடுத்த 3-4 தினங்களில் வரும். அதாவது அடுத்த வாரம் முழுவதுமே தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் பரபரப்பு, தொகுதி பங்கீடு குறித்த பல்வேறு கருத்துகள், சர்ச்சைகள் இதெல்லாமே வரும் தான் நான் நினைக்கிறேன். இதுல கூட்டணி முறிவுகள் இல்ல கூட்டணி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஒரு சில தலைவர்கள் அப்படியான கருத்துக்களை அரசியல் அரங்கில் அவ்வப்போது உதிர்த்து வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த எல்லைக்கு போகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எல்லாமே சுமூகமா இப்ப இருக்கக்கூடிய நிலையே தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக இப்போது இருக்கிற நிலை தான் ஏறத்தாழ 90% தொடரும். காரணம் என்னவென்றால், திமுக கூட்டணி கட்சிகள் பிரிந்தாலும் அவர்களுக்கு போவதற்கு எதிர்கூட்டணி ஒன்றும் சரியில்லை. அதிமுக கூட்டணி பிஜேபி இருப்பதால் அவர்கள் போக முடியாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு சில அதிருப்திகள் இருக்கின்றன. இப்போ எல்லா கட்சிகளும் அதிக இடம் கேட்பது என்பது வாடிக்கைதா. போன முறை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்கள் கொடுக்கப்பட்ட இடங்களை நாங்கள் மன வருத்தத்துடன் தான் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் திரும்ப அவர்கள் கூறினார்கள். அது அப்படித்தான் வரும். அவர்கள் கேட்பது 10, 12, கிடைப்பது 6, 5, 6 என்றால் அந்த மன வருத்தம் வரத்தான் செய்யும். கட்சிக்காரர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டாயமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதற்காக திரும்ப வேறு கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக கூட்டணியில் தான் ஒரு பெரிய இக்கன்னா விஜயை வச்சு இந்த சர்ச்சை இருக்கிறது. இதுவரைக்கும் அது ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. தாவேக்கால அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தி அந்த செய்திகள்லாம் ஊடகங்கள்ல வெளிவந்த பிறகுதான் அந்த குழப்பம் நமக்கு தெரியுது. விஜய் அவர்கள் இன்றைக்கு டெல்லி போயிருக்கிறதெல்லாம் வச்சு பல அரசியல் முடிச்சுகள் போடப்படுகின்றன. விஜய் தனியாக தான் நிற்க போறாரு 234 தொகுதியிலும் என்றால் அதிமுக கூட்டணியிலும் பெரிய குழப்பங்கள் இருப்பதற்கு, தொகுதி பங்கீடு குறித்த குழப்பங்கள் இருப்பதற்கு வழி இல்லை. அந்த கூட்டணியிலிருந்து ஓரிரு கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு நினைத்தாலும் திமுக கூட்டணியில் ஹவுஸ்ஃபுல். அவங்க எங்கிருந்து இடம் கொடுக்க முடியும்? இப்போ இருப்பவர்களுக்கே இட பற்றாக்குறை இருக்கிறது. எனவே அதற்கும் வாய்ப்பு இல்லை. எனவேதான் பெரும்பாலும் 90-95% இப்போது இருக்கிற நிலை தான் தொடரும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி திரு தராசு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக திமுக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலரசன் இணைகிறார். வணக்கம் திரு எழிலரசன். வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 23, மே 4 வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. முதற்கட்டமா அந்த தேர்தல் தேதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஏதோ அவரோட உள்நோக்கங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா என்ன உள்நோக்கம் நினைக்கிறீங்க? கடந்த முறை பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் நடக்கக்கூடிய கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாட்டுக்கு ஒரே தேதியா இருந்திருக்கு. ஆனா இந்த முறை அசாமுக்கு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு தமிழ்நாட்டையும் வெஸ்ட் பெங்காலையும் லேட்டா வைக்கிறாங்க. அது
அது எங்களுக்கு ஒன்றும் எந்த விதமான இதுவும் இல்லை. எந்த தேதி எப்படி வச்சாலும் அதை எதிர்கொள்றதுக்கு எங்களுடைய தலைவர் தயார் நிலையில் இருக்காரு. தமிழக மக்களும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற மனநிலை இருக்கு. இருந்தாலும் ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கு. என்னன்னா, தொடர்ந்து தலைவர் அவர்கள் நிறைய திட்டங்களை செய்திருக்கிறார். தொடர்ந்து மக்கள் மனதிலே இடம்பெற்று கொண்டே இருக்கிறார். நான் சொன்னேன்னா லைனா சொல்லலாம், அப்படியே சிக்ஸர்ஸ் அப்படின்ற மாதிரி. பொங்கல் திருவிழாவுக்காக கொடுக்கப்பட்டது, அதை தொடர்ந்து அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பென்ஷனை அறிவித்தது, உங்கள் உலகம் உங்கள் கையில் சொல்லி 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தது, அதை தொடர்ந்து 5000 ரூபாய் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் திடீரென்று 3 மாதங்களுக்கும் சேர்த்து மகளிர் உரிமை திட்டமும் கோடைக்கால இதுவும் சிறப்பு நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து முதியோர், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண் போன்றவங்களுக்கு இதே போல நிதி உதவி வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து நம்மளுடைய மகளிருக்கான திட்டங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களை வழங்கி கொண்டு கூட்டணியும் மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ திட்டங்கள் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் திட்டங்களை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கியிருப்பது ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கி இருக்கிறது, ஆதரவு அலை. அதை அவங்க எதிர்கொள்றதுக்கு எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இப்போ அரசுடைய செயல்பாட்டை இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, இன்னும் 20-25 நாளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ எந்த புது திட்டமும் கொடுக்க முடியாது, அதை அப்படியே மக்களை மறக்கடிக்க வைத்து விடுவோம் அப்படின்லாம் ஒரு வழக்கம் போல ஒரு அவங்களுக்குனே உள்ள ராஜதந்திரம்னு நினச்சிக்கிட்டு ஒரு யோசிப்பாங்கள்ல, நரித்தந்தனம் கொண்ட ஒரு சிந்தனையைத்தான் இது பிரதிபலிக்கிறது. ஏன்னா தெற்கு பக்கம் ஒரு கட்ட தேர்தலுக்கானது கடந்த முறை கூட ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்திருக்கு. வாக்கு எண்ணிக்கை வேணா மே 2 இருக்கலாம், ஆனால் ஏப்ரல் 6 முடிஞ்சிருக்கு கடந்த 2021. இப்போ வேண்டுமென்றே அதை தள்ளி வைப்பது ஒரு உள்நோக்கத்தோடு இருக்கிறதோ என்றும், குறிப்பாக பட்டவர்த்தமாக சொல்ல வேண்டும் சொன்னால் பாஜகவின் ஊதுகுழலாகத்தான் இப்போதும் தேர்தல் ஆணையம் இருப்பதை போலதான் நான் உணர்கிறேன். அதை பற்றியெல்லாம் எங்களுடைய தலைவர் கவலைப்படுவதற்கு இல்லை, தெளிவாக இருக்கிறார். இளந்தலைவரும் ஃபுல் சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க, மக்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம். இதுவரையில் அரசின் சார்பாக மட்டும் இல்லாமல் அரசியல் சார்பும் நாங்கள் சேர்ந்து செயல்பட்டிருந்தோம். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் எல்லாரும் இப்போ முழுக்க அரசியல் சார்ந்த பயணத்தில் தொடங்க இருக்கிறோம். அதனால வெற்றிக்கான இலக்கை நோக்கி திமுக சென்று கொண்டிருக்கிறது. அதன் கூட்டம் எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப நீங்க ஒரு சந்தேக பார்வையே வைக்கிறீங்க, பாஜகவின் ஊதுகுழல் தேர்தல் ஆணையம் அப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. இதே இது நம்ம 2021 பார்க்கும்போது ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் வச்சாங்க, மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த காலகட்டத்திலையும் திமுக ஒரு விமர்சனம் வச்சது, எதுக்கு வாக்குப்பதிவு நாளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நாளுக்கும் இவ்வளவு பெரிய இடைவெளி, எதுக்கு வாக்குப்பதிவு நாள ரொம்ப சீக்கிரம் வைக்கிறாங்க, அப்ப எதிர்க்கட்சிகள் வேகமா செயல்பட விடக்கூடாம எங்களுக்கு தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கு நாட்களை குறைப்பதற்கான ஒரு சதி அப்படின்னு சொல்லி அப்ப திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் பேசினாங்க. இப்ப சீக்கிரம் வச்சாலும் உங்களுக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு, தாமதமா வச்சாலும் அதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது திரு எழிலரசன்? இல்ல, இப்ப இப்பயும் நான் சொல்ல வர்றது, ஏப்ரல் 6 வைத்தது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து 20 நாட்களுக்குள்ளார எல்லாமே நடந்தது. போன முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம். அது அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26 அறிவிச்சாங்க கடந்த 2021. ஏன்னா மார்ச் 1 எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாள். அந்த நாளில் நாங்கள் செயல் திட்டம், அதற்கான நலத்திட்டங்கள், மக்களை சந்திக்கக்கூடியது என்றெல்லாம் திட்டமிடப்பட்டிருந்ததை பிப்ரவரி 24 என்று நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மையாரோட பிறந்த நாள் முடிஞ்சு 2வது நாள் அறிவிக்கிறாங்க 26. அப்ப அந்த மாதிரி ஒரு நெருக்கடியோடு அறிவித்ததைத்தான் திமுக அன்றைக்கு விமர்சித்திருக்கு. இப்பயும் நாங்க சொல்ல வர்றது, ஏப்ரல் 6 வைக்கணும்னு சொல்ல, ஏப்ரல் 9 வைக்கணும்னு சொல்ல, அதே மாதிரி வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் உள்ள இடைவெளியை இன்றைக்கும் நாங்கள் விமர்சிக்கிறோம். ஏன் இவ்வளவு இடைவெளி வேணும், ஏன் முன்னதாக வைக்கக்கூடாதான்ற கேள்வியோ சந்தேகமோ இப்பொழுதும் உண்டு. நான் சொல்ல வர்றது, எல்லா மாநிலங்களுக்கும் வைப்பதை போல, அதுவும் குறிப்பா தென் மாநிலங்கள் எல்லாம் பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரிக்கும் கேரளாவுக்கும் வைக்கிறீங்க, அதே போல இங்க டேட் வச்சிருக்கலான்றது தான் சொன்ன தவிர இந்த குறிப்பிட்ட தேதியை தான் நான் குறிப்பிட விரும்பவில்லை. அது இன்னும் கூட நடுவில் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வைக்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. வாக்கு எண்ணிக்கையும் அவ்வளவு தள்ளி வைப்பதும் ஒரு சந்தேகங்கள் உண்டு.
அவங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டுதான் போன முறை சொன்னது. இப்போ நாங்க எந்த வகையில சொல்றோம்னா, இந்த விமர்சனம் என்பது அரசின் திட்டங்களை மறக்கடிக்க வைக்கலாம், அரசின் செயல்பாட்டை வெளியில் தெரியாமல் இருக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டங்கள் இருப்பதை தொடர்ந்து ஊடகங்கள் வாயிலாக நாங்க கேட்டிருந்த செய்திகள் தான். நாங்க மட்டும் தான் இல்ல, ஊடகங்களே சந்தேகங்களை எழுப்பிட்டு இருந்தது. ஒருவேளை தமிழக அரசினுடைய திட்டங்களை எல்லாம் மறக்கடிக்க தள்ளி வைக்கப்படுமா கேட்கப்பட்டது ஏற்கனவே. அதே போலதான் அப்ப சொல்லப்பட்ட தேதி மாதிரிதான் வருது. ஏப்ரல் 20 to 25 தேதிக்குள் வரும்னாங்க. ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நாளாக வருது. அப்ப ஏதோ ஒரு கசிவு இருக்கிறது, அந்த திட்டங்களும் இருக்குன்ற விதத்தில் தான் இதை சந்தேகப்பட்டுமே தவிர, அதையெல்லாம் கடந்து நாங்கள் பணியாற்றுவதற்கும் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். மிக 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 தெளிவாக அரசியல் களத்தை எங்களுடைய தலைவர் வடிவமைத்திருக்கிறார். இளந்தலைவர் இன்னைக்குதான் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். வெற்றியை நாங்கள் பெறுவது என்பது உறுதி என்ற அளவுக்கு முழு நம்பிக்கையோடு கூட்டணி அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நன்றி திரு சிவிஎம்பி எழிலரசன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கான தேர்தல் நாள், வாக்குப்பதிவு நாள் ஏப்ரல் 23, வாக்கு எண்ணிக்கைக்கான நாள் மே 4. ஏப்ரல் 23 வியாழக்கிழமையாகவும் மே 4 வாக்கு எண்ணிக்கை நாள் திங்கட்கிழமையாகவும் அமைந்திருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். புதுவை மாநிலத்திலும் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திலும் ஏப்ரல் 9 தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நாள் மே 4 என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை கடந்து நாம் பார்த்தோமேயானால் ஒட்டுமொத்தமாக 5 மாநிலங்களில் 824 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள், கேரள மாநிலத்தில் 140 தொகுதிகள், புதுவையில் 30 தொகுதிகள், அஸ்ஸாம் மாநிலத்தில் 126 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகள் என தேர்தல் என்பது நடைபெறுகிறது. அதில் அஸ்ஸாம் மாநிலத்திலும் கேரளா, புதுவை மாநிலத்தில் ஏப்ரல் 9 தேர்தல், மே 4 வாக்கு எண்ணிக்கை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23 தேர்தல், மே 4 வாக்கு எண்ணிக்கை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த 2021 ஆண்டு 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் என்பது நடைபெறுவதாக நாம் அறிகிறோம். முதற்கட்டத்தில் 152 தொகுதிகளுக்கும், இரண்டாம் கட்டத்தில் 142 தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தல் என்பது தற்போது 2 கட்டங்களாக குறைக்கப்பட்டு இந்த முறை என்பது தேர்தல் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 5.67 கோடி வாக்காளர்கள், மேற்கு வங்கத்தை பொறுத்தளவில் 6.44 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக அறிகிறோம். நமது அண்டை மாநிலமான புதுவையில் 9.44 லட்சம் வாக்காளர்கள் 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்களிக்க இருக்கின்றனர். இவ்வாறாக 5 மாநில தேர்தல் தேதி என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 4 முனை போட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலில் இனி வரக்கூடிய இந்த 37 நாட்கள் எந்த வகையில் ஒரு மும்முரமாக ஒரு திருப்புமுனையை எந்த அணிக்கு தரப்போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. பலர் இந்த தேர்தல் தேதி குறித்த சந்தேகங்களை எழுப்பதே நமது தொலைபேசி வாயிலாக வந்த விருந்தினர்கள் உணர்த்தியதையும் நாம் பார்த்தோம். ஏற்கனவே எதிர்க்கட்சி எம்பிக்கள் 193 பேர் கையொப்பமிட்டு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ், தங்களுடைய கடிதத்தை, தங்களுடைய பரிந்துரையை கொடுத்திருந்ததை நாம் பார்த்து வருகிறோம். அது குறித்த ஆட்சேபனையும் நமது விருந்தினர்கள் தொலைபேசி வாயிலாக குறிப்பிட்டதையும் நாம் பார்த்தோம். இருப்பினும் தற்போது தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து பாஜக தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையர் குறித்த தங்களுடைய விமர்சனங்களை கடந்த காலங்களிலே வைத்து வந்ததை பார்த்தோம். தற்போதும் அந்த விமர்சனங்கள் கூடுதலாக வருவதை நாம் பார்த்தோம். நமக்கு பேசிய திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எழிலரசனும் மற்ற மாநிலங்களுக்கு ஏப்ரல் 9 என்று வெகு சீக்கிரமாக தேர்தல் பதிவு நாள் என்பது, வாக்குப்பதிவு நாள் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்திற்கு மட்டும் ஏன் ஏப்ரல் 23 என்று தள்ளி வைக்க வேண்டும்? இதற்கிடையில் ஏதோ ஒரு தந்திரம் இருப்பதாக நாங்கள் உணர்வதாக அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். 10 நாட்கள் இடைவெளியில் வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெற்று அறிவிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மே 4 வாக்கு எண்ணிக்கை முடிவின் போது யார் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறார், மக்கள் யாருக்கு மகுடம் சூட்டப் போகின்றனர் என்ற ஒரு கேள்விக்கான விடை நிச்சயம் தெரிய வரும். நாம் காட்சிகளில் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரை
தலைவர்களுடைய புகைப்படங்கள், முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களின் படங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. தலைவர்களின் சிலைகள் போர்த்தப்படுகின்றன, துணிகள் கொண்டு போர்த்தப்பட்டு மூடி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அனைத்து புகைப்பட ஆவணங்களும் தற்போது கழட்டி வைக்கப்படுகின்றன, மறைக்கப்படுவதையும் நாம் பார்த்து வருகிறோம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த நொடியே தேர்தல் நடத்தை விதிகள் என்பது அமலுக்கு வருவது என்பது காலமாக இருக்கக்கூடிய ஒரு மரபுதான். தற்போது அந்த மரபின்படியே தற்போது வாகனங்களில் புகைப்படங்கள், அந்த நலத்திட்டங்களுடைய விவரங்கள் மறைக்கப்பட்டு வருவதை காட்சிகளின் வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம். மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இவ்வாறான நகர்வே சென்று கொண்டிருக்கிறது. மேலும் காவல்துறை அணிவகுப்பு காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இராணுவத்தினர் அணிவகுப்பு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளும் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இனி தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் காவந்து அரசாங்கமாக மாறியிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு சூழலிலேயே இனி தேர்தல் களத்தில் முழுமையாக மற்ற பொறுப்புகளை கடந்து அரசியல் தலைவர்கள் முழு வீச்சில் அரசியல் பணிகளை, தேர்தல் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை இனி அடுத்தடுத்த கட்டங்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். திமுக தரப்பில் இருந்து கூட்டணியை இறுதி செய்து தொகுதி பங்கீடை இறுதி செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வில், தொகுதிகளை கண்டறியக்கூடிய அந்த ஒரு நிகழ்வில் மும்முரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் அறிக்கை குழு நேற்றைக்கு பல மணி நேரங்கள் விவாதித்த அந்த செய்திகளையும் பார்த்தோம். இனி தேர்தல் அறிக்கை திமுக தரப்பில் இருந்து என்ன விதமாக வெளியிடப் போகின்றனர் என்ற ஒரு கருத்து ஒருபுறம் இருக்கிறது. அதிமுக தரப்பில் இருந்து இதுவரை 3 கட்டங்களாக அவ்வப்போது 5 வாக்குறுதிகள் என்பது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி முழுமையான தேர்தல் அறிக்கை வரும் என்று எதிர்பார்க்கலாம். தொகுதி பங்கீட்டு குழு என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கான தொகுதிகள் என்பது எந்த வகையில் ஒதுக்கீடு செய்யப்பட போகின்றன, அந்த ஒதுக்கீடுகள் என்பது சுமூகமாக நிறைவேறுமா, அதற்கு அடுத்தபடியாக அவர்களுடைய வியூகம் என்னவாக இருக்க போகிறது? ஏனென்றால் ஆளும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை வெகு தீவிரமாக முன்னிறுத்தி அதிமுக, பாஜக இணைந்து ஒரு களத்தை எதிர்கொண்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அடுத்த கட்டமாக சீமான், விஜயும் தங்களுடைய வியூகத்திற்கு ஏற்றவாறு ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஒரு நம்பிக்கையை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவதையும் நாம் பார்க்கிறோம். இருப்பினும் வாக்குப்பதிவுக்கான நாள் என்பது ஏப்ரல் 23, வாக்கு எண்ணிக்கைக்கான நாள் மே 4 என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு பிறகு அரசியல் களம் எந்த வகையில் சூடுபிடிக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. மற்ற மாநில கணக்குகளையும் நாம் பார்த்தாக வேண்டும். புதுவையை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்திருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக மற்றும் சில கூட்டணி கட்சிகள் 14 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டு அவர்கள் தேர்தல் பணியை தொடங்கியிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். எதிரணியிலான காங்கிரஸ் திமுக கூட்டணி இன்னும் நிறைவு பெறாத முரண்களோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலையும் நாம் பார்த்து வருகிறோம். கேரளத்தை பொறுத்தவரை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 2 விதமான இருதுருவ போட்டி என்பது நிலவி கொண்டிருக்கிறது. அங்கு யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற கேள்வியும் எடுக்கிறது. தொடர்ந்து நாம் பேச இருக்கிறோம். தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் தம்பி. வணக்கம். இப்ப ஏப்ரல் 23 தேர்தல் வாக்குப்பதிவு நாள், மே 4 வாக்கு எண்ணிக்கைக்கான நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? இடைப்பட்ட இந்த 37 நாட்கள்ல என்ன விதமான தேர்தல் பணிகள், அந்த அணிகளுக்கான மும்முரங்கள் நடைபெறும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியான திமுகவும் அதிமுகவும் டக்குன்னு பேசி முடிச்சிருவாங்க. எப்படியும் அவர்களுக்கு குறைந்த நாட்கள் இருக்குதுன்னாலும் கூட அவங்க அதை முடிச்சிடுவாங்க. நாம் தமிழர் ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் கவலைப்படாம ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடியே 214 வேட்பாளர்களை வழக்கம் போல அவங்க அறிவிச்சுட்டாங்க. இந்த இடத்துக்குள்ள ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன், ஏட்டு சுரக்காய் அரசியல், காகித புலி அரசியல் நடத்தி வந்த தாவேகாவின் நிலைமைதான் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. அவர்கள் தனித்து போட்டியிட போகிறார்களா அல்லது 234 தொகுதியிலும் வேட்பாளர்கள் போட போகிறாளா என்பதிலே அவர்களுக்கு இன்னும் ஒரு முடிவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் 2 நாட்களுக்கு முன் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி வேண்டும் என்ற ஒரு கருத்தை 80 விழுக்காடு மாவட்ட செயலாளர்கள் கருத்தை அந்த கட்சியிடம் கூறியிருக்கிறார்கள். கூட்டணி என்றால் இதுவரை முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்திய விஜயிடம் யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு அவர் தலைமையில் வரப்போகிறார்கள் என்றால் இதுவரை அவர்கள் எதிர்பார்த்த யாருமே அவருடன் கூட்டணிக்கு வராத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. கடைவிதித்தே கொள்வாரில்லை என்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. எந்த கட்சியிலுமே டிமாண்ட் இல்லாத ஒரு சில கட்சிகள் தான் களத்தில் இருக்கின்றன. அதே வேளையில் தனித்து 214 போட முடியுமா என்றால் நான் ஏற்கனவே சொல்லி வந்தது போல் அவர்களிடம் பொருத்தமான வேட்பாளர்கள் 50-60ற்கு மேல் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையே இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் ஊதி பெரிதாக பறக்க விடப்பட்ட பலூன், 2 ஆண்டுகளாக ஊதி பெரிதாக பறக்க விட்ட பலூன் 214 வேட்பாளர்கள் சரியாக இல்லாத சூழ்நிலையிலும் மற்றும் கூட்டணிக்கு சரியான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையிலும்
மிக மோசமான ஒரு நிலையை அடைவார்கள் என்று நான் இப்பொழுதே அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறேன். அவர்கள் இந்த குறுகிய நாட்களுக்குள் வேட்பாளர்களை நிறுத்தி களத்துக்குள் வர முடியுமா என்பது மிகப்பெரிய சந்தேகமே. இன்னொரு கமலஹாசன் 2.0 இன்னொரு தினகரன் 2.0 2021 தினகரனும் கமலஹாசனும் அடைந்த பின்னடைவை இதுவரை தயாராகாத தாவேகா அடையும் என்றே நான் கணிக்கிறேன். இப்ப அதிமுக திமுக கூட்டணிகளுக்குள்ள தொகுதி பங்கீடு இன்னும் அதிமுக தொடங்கப்படல, திமுக சில கட்சிகள் இன்னும் கூடுதல் இடம் வேணும் அப்படின்னு கேட்கிற செய்திகளையும் பார்க்கிறோம். இந்த இரண்டு முக்கிய திராவிட கட்சிகளின் கூட்டணி எப்ப நிறைவு பெறும், எப்ப அவங்க பிரச்சாரத்துக்கு போவாங்க, அதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் எப்ப முடிவு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல இது சிபிஎம் பொறுத்தவரை அவங்களுக்கு கொஞ்சம் தனிச்சு போகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு கட்சி தான். ஆனா இந்த குறுகிய நாட்களுக்குள்ள அவங்களால நம்ம தனிச்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எத்தனை தொகுதி என்றெல்லாம் முடிவு பண்ணி அந்த கட்சி கமிட்டியில கூடி வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் அவங்களுக்கும் ஒரு சிரமத்தை தான் கொடுக்கும். மேலும் ஏற்கனவே தனித்து போய் அவங்க அரை விழுக்காடு என்ற சூழ்நிலையில் மீண்டும் தனித்து போனால் பெரிய பின்னடைவு ஏற்படும் என்ற சூழ்நிலையில் திமுகவின் டேம்ஸுக்கு தான் அவங்க போய் ஆகணும். அதே வேளையில வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் தான் இடம்பெற முடியாத அளவிற்கு ஒரு கண்டென்ஷன்ஸ் இஷ்யூஸ் 10.5 ஒரு இஷ்யூவா சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் அதிமுக கூட்டணியில் பாமகவின் தொகுதி பங்கீடு முடிந்து விட்டது. அடுத்து பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் இடையில் மேல்மட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக பேசி முடித்திருப்பார். ஒரு எண்ணிக்கை 2 பேரும் ஒருவர் பேசி முடித்திருப்பார்கள் என்றே கருதுகிறேன். என்னுடைய அனுமானம் அன்றைய தினம் 3 விழுக்காடுக்கு இடங்களை பெற்ற பாஜக ஒரு 5-6 விழுக்காடுக்காவது இடங்களை பெற்று விடுவார்கள் என்றே நான் கருதுகிறேன். பாஜக முழுமையாக அதிமுக கூட்டணியில் பயணிப்பார்கள். எது எப்படி இருந்தாலும் 2 பெரிய அணியும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் சரி செய்து கொண்டு களத்திற்குள் இறங்கி விடுவார்கள். சீமான் ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த ஃப்ளை என்பது போல் 214 போட்டு விட்டார். நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டு கூறிக்கொண்டிருந்த நிலையில் தாவேகா தான், விஜய் தான் தன்னுடைய வேட்பாளர்களை சந்திக்காமல் அரசியல் என்பது ஒரு தங்களுக்கு என்ன லாபம் என்று பார்த்தே ஒவ்வொரும் செயல்படுவார்கள். பிராக்சிமிட்டி முக்கியம் என்பதை கூட உணராமல் வேட்பாளர்களை தயார் பண்ணாமல் இருந்த விஜய் தான் பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும். மீண்டும் உறுதியாக சொல்கிறேன், 50-60 வேட்பாளர் கூட தாவேகாவில் கிடையாது. இந்த சூழ்நிலையில் அவர்களால் தனித்து நிற்க முடியாது என்ற சூழ்நிலையில் கூட்டணிக்கு போனாலும் மிக சமர்த்தரான எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தாவேகாவுடன் பேசவில்லை என்று கூறுபவர், தாவேகாவிற்கு கூட நீங்கள் பலம் நிரூபிக்காதவர்கள், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட், டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை தான் கொடுப்பார்கள். சரியான தயாரிப்பு இல்லாமல், கள அரசியலை புரியாமல், ஏட்டு சுரக்கா காகித புலி கற்பனை அரசியலை செய்து வந்த தாவேகா தன்னுடைய களத்தில் ஊதி பறக்க விட்ட பலூன் உடைய போகிறது என்பதை நாம் எல்லாம் பார்க்கத்தான் போகிறோம். இப்போ அதிமுகவில் இன்னும் தொகுதி பங்கீடு தொடங்கப்படலை, அங்கே சிக்கல்கள் இருக்குது, அதனால தான் தொடங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சிலர் கருத்துக்களை சொல்கிறாங்க. அங்கே என்ன விதமான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் திரு ரவீந்திரன் துரைசாமி? அங்கே என்ன விதமான விஷயங்கள் என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தொகுதி பேரத்தில் சமர்த்தர். அவர் டஃப் பார்கெய்னர். பாஜகவிற்கு தன்னோட டேர்ம்ஸ் படி இடங்களை கொடுப்பதற்குத்தான் அவர் முன்வருவார். என்றாலும் 2021 கொடுத்தது போல் மிக குறைந்த அளவு 20 என்ற அடிப்படையில் இல்லாமல் அதற்கு ஒரு 2 மடங்கு என்ற அடிப்படையில் ஓரளவு ஒரு நம்பர், அவர் 11.4 விழுக்காடு எடுத்தாலும் அவர் ஓரளவு ஒரு 2க்கும் இடைப்பட்ட அளவில் ஒரு எண்ணிக்கையை கொடுத்து அந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ளத்தான் பார்ப்பார். அண்ணாமலை உட்பட அனைத்து பாஜக தலைவர்களும் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ளத்தான் பார்ப்பார்கள். இருவருக்குமே வேறு வழி இல்லை. 2 கட்சியினோட மன வலிமையை பொறுத்து இடங்கள் முடிவாகும். எப்படி என்றாலும் ஒரு இடத்திற்குள் அவர்கள் ஒன்றுபட்டு நின்று விடுவார்கள் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். என்னுடைய பார்வையில் எடப்பாடி பழனிசாமியின் கரங்கள் அதில் உயர்ந்திருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். குறைந்த நாட்களுக்குள் நாம் எம்எல்ஏ டிக்கெட் இல்லாமல் தனிமைப்பட்டு விடுவோம் என்று அண்ணாமலையை தவிர அனைத்து பாஜக தலைவர்களும் பதறுவார்கள். அதனை எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக வைத்து அந்த கூட்டணி எண்ணிக்கை பேரத்தை முடிப்பார் என்றே கருதுகிறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து அரசியல் களமும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. தற்போது தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் பல மும்முரமான நடவடிக்கைகள் அரசியல் களத்தில் நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இனி முழுக்க தேர்தல் பணிகள் மட்டும்தான் ஆளும் கட்சி முதற்கொண்டு அனைத்து தரப்பினராலும் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழல். தேர்தல் திருவிழா என்பது தொடங்கி இருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். இன்னும்
பல கட்சிகள் தொகுதி பங்கீடு நிறைவேறாத ஒரு சூழலில் என்ன விதமான நகர்வுகளை அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்றனர் என்ற ஒரு கேள்வியும் எடுக்கிறது. இன்றைக்கு ஒரு முக்கிய நகர்வாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணியில் நீடிப்பது குறித்த ஒரு கேள்வியை, சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். சில கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கோரிக்கைகளை ஏற்பவர்கள், உறுதி கொடுப்பவர்களுடன் தான் கூட்டணி என்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வேல்முருகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டணியில் அதிக தொகுதி பங்கீடு வேண்டும் என்ற, அதிக தொகுதி எண்ணிக்கை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை குரலையும் வலியுறுத்தல் குரலையும் எழுப்பியிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணி இந்த சிக்கல்களை எந்த வகையில் சரி செய்ய போகிறது, அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கை எந்த வகையில் அமையப் போகிறது, 2021ஆம் காலகட்டத்தில் எதிர்க்கட்சியாக அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்த ஒரு சூழலில் தேர்தல் வாக்குறுதிகள் என்பது அந்த அரசியல் களத்தில் மிக முக்கியமாக, குறிப்பாக திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான மிக முக்கிய ஒரு அங்கமாக இருப்பதாகவே பார்க்கப்பட்டது. மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அந்த கட்சி கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஒரு அச்சாணியாக இருந்ததாகவே பல அரசியல் விமர்சகர்களால் கணிக்கப்பட்டது. ஏற்கனவே கடந்த 2006ஆம் ஆண்டு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் குறிப்பிட்ட அந்த ஒரு பிரபலமான ஒரு கருத்து என்பது தற்போதும் அவ்வப்போது அரசியல் களத்தில் மேற்கோள் காட்டப்படுவது உண்டு. அதேபோன்று 2021ஆம் ஆண்டு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை மிக முக்கியமான ஒரு பங்காற்றியதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்வதை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது தேர்தல் அறிக்கை திமுக தரப்பில் இருந்து என்ன விதமான வாக்குறுதிகள் கொடுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக தொகுதிகளை கண்டறியக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை திமுக எப்படி சுமூகமாக நிறைவேறப் போகிறது, அதற்கு பிறகு வேட்பாளர்களை கண்டறிதல், கூட்டணி கட்சிகளுக்கான அந்த வேட்பாளர், ஒட்டுமொத்தமாக திமுக அணிக்கான அடுத்தடுத்த கட்ட நகர்வாக இந்த படிநிலைகள் அமைந்திருக்கின்றன. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை தொகுதி பங்கீடு இன்னும் தொடங்கி இறுதி செய்யப்படவில்லை. அதற்கு பிறகு தொகுதிகளை கண்டறியக்கூடிய ஒரு சூழல், வேட்பாளர்களை கண்டறியக்கூடிய ஒரு நிலை என்பது அடுத்தடுத்த படிநிலைகளாக அதிமுகவுக்கு இருக்கிறது. 2021 தேர்தல் களத்தில் திமுகவுடைய வெற்றிக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அறிக்கை ஒரு காரணமாக இருந்தது என்று கூறப்பட்டாலும் அதிமுக தரப்பில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றப்படவில்லை. மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வாக்குறுதிகளாகவே அது அமைந்திருந்தது. நிச்சயம் அவ்வாறான ஒரு ஏமாற்றுதல் என்பது இந்த முறை அவர்களுக்கு ஒரு தோல்வியை தரும் என்ற ஒரு நம்பிக்கை அதிமுக தரப்பில் இருந்து சொல்வதை பார்த்து வருகிறோம். 3 கட்ட தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை கொடுத்த நிலையில் அவர்கள் என்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகின்றனர் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றன. கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு தொகுதி பங்கீட்டை வெற்றிகரமாக நிறைவு செய்ய போகின்றன என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைகிறார். வணக்கம் திரு ஷபீர். வணக்கம். இப்ப தேர்தல் வாக்குப்பதிவு நாள் ஏப்ரல் 23, வாக்கு எண்ணிக்கை நாள் மே 4 அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. முதற்கட்டமா இந்த தேதிகள் என்ன செய்திகளை சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த தேதி ஏன்னா எப்பவுமே பொதுவா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் என்பது நடந்து முடிந்துவிடும். ஏன்னா தமிழ்நாடு தேர்தல் அப்படின்றது ரிலேட்டிவ்லி ரொம்ப பெரிய சிக்கல், ஒரு வெஸ்ட் பெங்கால் மாதிரியோ அல்லது மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போல இங்க பெரிய சேலஞ்சஸ் அவங்களுக்கு கிடையாது எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஆகவே அதை முன்கூட்டியே வச்சு முடிச்சிருவாங்க. பட் இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு நேரம் அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். ஏன்னா அவங்களுடைய அணி சேர்க்கையோ அல்லது அவங்களுடைய கூட்டணியோ பெரிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு இந்த தேர்தலில் நகர்ந்து இருப்பதாக தெரியவில்லை. போத் பர்செப்ஷன் வைஸும் சரி, அதே போல அவங்களுடைய அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸும் கிரவுண்ட்ல பெரிய அளவுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு திமுக தயார் நிலையில இந்த தேர்தலுக்கான வேலைகளை செய்கிறது அப்படின்னும் போது அதை மேட்ச் பண்ற அளவுக்கு இவங்க இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்விதான். அதே மாதிரி தேர்தலுக்கு முன்பு இந்த 5000 ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது, அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நிதி என்பது அவர் அறிவித்திருக்கிறார். பல்வேறு விதமான வேலைகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னும் போது இதனுடைய தாக்கம் எல்லாம் கூடுதலாக இந்த தேர்தலில் இருந்துவிடக் கூடாது அப்படின்றதும் இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு எதிர்கட்சியா நீங்க யோசிச்சீங்கன்னா இதெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ இதுல ஒரு அரசியல் ரீதியான ஒரு கணக்கும் இருக்கிறது அப்படின்றதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. ஏன்னா லாஸ்ட் ஃபேஸ்ல எலெக்ஷன் நடக்கிறது அப்படின்றது
ரொம்ப கிரிட்டிக்கலான குரூஷலான மாநிலங்களுக்கு தான் அப்படி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் அந்த மாநிலத்தின் மீது இருக்க வேண்டும் அப்படின்னும் போது அதை அப்படி செய்வார்கள். ஆனால் தற்போது இது வந்து கொஞ்சம் ஒரு அன்யூஷுவலாக இருக்கிறது, ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இது அரசியல் கணக்கு இல்லாமல் இருக்காது அப்படின்றதான் என்னுடைய பார்வையாக இருக்கு. ஆனா இதற்கு முன்பா கூட நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பார்த்தோம்னா 2006 ஆகட்டும், 11 ஆகட்டும், 16 ஆகட்டும், அந்த காலகட்டங்கள்ல கடைசி கட்டத்துல தேர்தல் வச்சு அடுத்த 2 நாட்கள் இல்ல ஒரு வாரங்களுக்குள்ளாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கக்கூடிய அந்த சூழலையும் நாம பார்த்திருக்கோம்ல. 2011 2021 2024 தேர்தல்களுக்கு தானே ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி, 2019 நாடாளுமன்ற தேர்தல் உட்பட. அப்ப ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு எண்டில் பார்த்த ஒரு 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 வரலாறும் நமக்கு இருக்குதே. அப்ப அதுவும் இதையும் நம்ம எப்படி பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு ஷபீர்? இல்ல, நீங்க அப்ப இருந்த சூழல் அப்படின்றது வேற, இப்ப இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது வேற. இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து திமுக அலையன்ஸ் வந்து கொஞ்சம் இன்டாக்டா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பெரிய அளவுக்கு அவங்க வந்து இருந்த குழப்பங்களை எல்லாம் அவர்கள் நீக்கி விட்டார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த அலையன்ஸே வந்து இன்னும் வந்து அதுல ஒரு தொகுதி உடன்பாடுக்கான பேச்சுவார்த்தையோ, யார் எவ்வளவு தொகுதிகள்ல வந்து போட்டியிடுறாங்க அப்படின்ற அந்த பட்டியலோ எதுவுமே வந்து வெளியே வராத ஒரு சூழல் அப்படின்றது இருக்கிறது. அப்படின்னும் போது ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் லீட் பண்ணக்கூடிய ஒரு அலையன்ஸ்ல சில சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப அவங்களுக்கு வந்து கால அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு ஒரு லாஸ்ட் ஸ்பேஸ் வர்றது வந்து ஏடிஎம்கேக்கு வேணா அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிக நேரம் தேவைப்படும், பல்வேறு கட்ட வியூகங்களை அவங்க அமைக்க போறாங்க அப்படின்னும் போது அந்த வியூகங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு அவங்களுக்கு வந்து போதிய அவகாசம் என்பது தேவைப்படும். ரெண்டாவது, ஒரு லாங் கேம்பெயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு விதமான அயற்சியும் மக்கள்கிட்ட ஏற்படுத்திடும். ஏன்னா ஒரு ரொம்ப ரொம்ப நீண்ட காலமா நம்ம வந்து எலெக்ஷன் மோட்லயே இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா, சில பேருக்கு சில கேம்பெயின்லாம் வந்து உடனே பீக் ஆயிட்டு அப்படியே அந்த கேம்பெயின் வந்து டிக்ளைன் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து இப்ப கணக்கிட்டு தான் அரசியல் கட்சிகள் அவங்களுடைய வியூகங்களை அமைத்து இந்த 38 நாட்கள்ல அவங்க எப்படி அவங்களுடைய கேம்பெயினை கட்டமைக்க போறாங்க, எப்படி அவங்களுடைய பிரச்சாரங்களை பண்றாங்க. இப்ப முன்ன நாம் பார்த்தோம் பிரச்சாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு, யூடியூப் போன்ற இணையதளங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால, வலைதளங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த கேம்பெயினை வந்து வேறு விதமாக மாற்றி அமைத்து குறுகிய காலகட்டத்தில் ஒரு ஹை இம்பாக்ட் கேம்பெயின் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் நடத்துவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதற்கான காலமும் சூழலும் வந்து தற்போது இருக்கிறது அப்படின்றது தெரியுது. ஏன்னா இந்த 38 நாட்கள் அப்படின்றது ஒரு சின்ன டைம் கிடையாது, இட்ஸ் லாங் டைம். ஸோ அந்த டைம் வந்து சில கட்சிகளுக்கு அது தேவைப்படுகிறது, சில கட்சிகளுக்கு எலெக்ஷன் முன்னாடி வந்துச்சுன்னா நமக்கு அது சரியாக இருக்கும் அப்படின்னாங்க. இது ஏடிஎம்கே என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு இன்னும் வந்து சில விஷயங்கள் அவங்க கூட்டணியில பண்ண வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபாக தான் அமையும். அந்த சில விஷயங்கள்ல விஜய் உடனான அந்த கூட்டணி பேச்சுக்கள், விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறதும் சேர்த்து அடக்கி பார்க்கணுமா, இல்ல எப்படி பார்க்கலாம்? இல்ல, நிச்சயமா அதெல்லாம் வந்து சேர்ந்ததுதான் இந்த இந்த காலகட்டத்துல அதையெல்லாம் வந்து அவர்கள் செய்து முடிக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும். இப்ப நீங்க இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்து அமலுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அமலுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் கேண்டிடேட் செலெக்ஷன் இருக்கிறது, இது இன்னும் தொகுதி பங்கீடு இருக்கிறது, யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் அப்படின்றது சொல்லணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட் செலெக்ஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு நடந்திருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு 10 நாள் எடுத்துப்பாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த ப்ராசஸை வந்து பண்றதுக்கு, அந்த பில்டப்புக்காக 10 நாள் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் கேம்பெயின் பண்றதுக்கு அவங்க எல்லாம் வந்து இந்த வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக மாறி இருப்பது விஜய் தான். தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை அப்படின்றது 2 கட்சிகளையும் வந்து ஒரு விதமான ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கு. இப்ப நீங்க திமுக அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு அணி, அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கே வந்து புதிய கட்சிகளுடைய வரவு அப்படின்றது தேவைப்படுகிறது. ஒரு தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த தேர்தல் வந்து ஒரு 4 முனை போட்டி அப்படின்னும் போது வெற்றி தோல்விக்கான அந்த மார்ஜின் ரொம்ப குறைவா இருக்கும், அந்த வித்தியாசம் என்பது குறைவா இருக்கும். பல இடங்கள்ல வந்து 500 வாக்குகள்லயும் சரி 100 வாக்குகள்லயும் சரி நம்ம வந்து வாய்ப்பை இழந்து விடக் கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல
திரு இபிஎஸ் அவர்கள் 180க்கு மேல தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போயிட்டு வந்துட்டாரு. ஆனா அந்த பிரச்சாரத்துக்கு என்ன இம்பாக்ட்? அவர் ஒரு மொமெண்டம் ஏடிஎம்கேக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஃபேவரா கிரியேட் பண்ணியிருக்காரா அப்படின்னா இது வரைக்கும் களத்துல அந்த மொமெண்டமை வந்து நம்மளால பார்க்க முடியல அப்படின்னும் போது, அப்போ விஜய் ஒரு ஆப்ஷன், விஜயை நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு முயற்சி என்பது தீவிரமாக நடக்கிறது. ஆனா விஜய் அதற்கு வந்து எந்த விதத்திலும் அவர் வந்து அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அவரும் வந்து தன்னுடைய பொசிஷன்ல இருந்து அவர் இறங்கி வரல அப்படின்றதான் தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. சரி, நன்றி திரு ஷபீர். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வீரபாண்டியன். வணக்கம். இப்ப தமிழகத்துக்கான தேர்தல் தேதி ஏப்ரல் 23, வாக்கு எண்ணிக்கை தேதி மே 4 அறிவிச்சிருக்கிறாங்க. முதற்கட்டமா இந்த தேதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரிங்க, இது கேட்டுக்கொண்டதுதான், ஒரு கட்டமா தான் நடத்தணும்னு நாங்க கேட்டுக்கொண்டதுதான். அந்தபடி அதன்படிதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் சுதந்திரமாக, மிக நியாயமாக, சட்டப்படி நடைபெற வேண்டும். அது ஒன்றிய அரசு தான் அதற்கு பெரும் பொறுப்பேற்க வேண்டும். உலகத்திலே வேற எந்த நாட்டிலும் நிலவாத ஒரு பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாடு நம்முடைய நாடு. அதனால்தான் இதை டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸி என்று உலக அறிஞர்கள் புகழ்கிறார்கள். இது சிதைந்து விடக்கூடாது எந்த வகையிலும். இங்க வட மாநிலங்களில், பல மாநிலங்களில், பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் விழுமியங்கள் சிதைக்கப்பட்டது கண்கூடாக தெரிந்தது. வழக்குகளும் இன்றும் இருக்கிறது. அதுபோல் தமிழ்நாட்டில் நடந்து கொள்ளக்கூடாது. மிக சுதந்திரமாக தேர்தலை நடத்தி முடித்துவதற்கு அதன் சுதந்திர நிறுவனங்களில் ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது, உள்துறை அமைச்சகம் தலையிடக்கூடாது, ஒன்றிய அமைச்சர்கள் தலையிடக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். தமிழ் மண் எப்பொழுதுமே ஒரு இந்திய ஜனநாயகத்திற்கு பங்களிப்பு செய்கிற மண். எனவே அந்த வகையில் எந்த குறையும் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளால் ஏற்படாது. இங்குள்ள அரசியல் கட்சிகளினுடைய அந்த ஜனநாயக விழுமியங்கள் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற நல்லியல்பு. அதை பிஜேபி சிதைக்க விடக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, இப்ப உங்க கூட்டணி குறித்த சில பேச்சுக்கள், சில கேள்விகள், சந்தேகங்களும் அவ்வப்போது எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் 37 நாட்கள் தான் இருக்கு. இன்னும் திமுக கூட்டணியில 5 கட்சிகளுக்கு மட்டும் தொகுதி பங்கீடு நிறைவுற்றிருக்கிறது. நீங்கள் உட்பட இடதுசாரிகள், சிபிஎம், இன்னும் மற்ற விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக இன்னும் தொகுதி பங்கீடு நிறைவு செய்யல அப்படிங்கிறத ஒரு கேள்வியாவும் எழுப்புறாங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க திரு வீரபாண்டியன்? ஒரு பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டில் திமுக போன்ற ஒரு ஜனநாயக கட்சி பல்வேறு கட்சிகள் இடம்பெறுகிற போது இடங்கள் எண்ணிக்கை தேவைப்படுகிறது. அப்புறம் எந்தெந்த இடங்கள் என்று கண்டறிந்து பிறகு தான் கையெழுத்திட முடியும். ஒப்பந்தத்துக்கு நாங்கள் வருவோம். இதுல ஒரு ஜனநாயகத்திற்கான இடம் இருக்கிறது. திமுக தலைமையில் எங்கள் கூட்டணியில் இவ்வாறு கருத்துக்களை சொல்வதற்கும், மீண்டும் ஒரு கட்டம், 2 கட்டம், 3 கட்டம் என்று பேசுவதற்கு ஜனநாயகத்திற்கான அந்த இடம் இருக்கிறது. இங்க யாரும் மிரட்டுகிறவர்கள் அல்ல, மிரட்டுபவர்கள் யாரும் இல்லை. இது மிரட்டப்பட்டவர்களின் கூட்டணி அல்ல. கொள்கை அளவில் ஒன்றிய அரசுக்கு எதிராக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பதற்காக, நமது இந்தியாவுடைய கூட்டு சேவை காப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கொள்கை கூட்டணி இது. நன்றி திரு வீரபாண்டியன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். களத்தில் இருந்து வரக்கூடிய காட்சிகளையும் நமது குழுவினர் நேயர்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். புகைப்படங்களை அகற்றுவது, அங்கு இருக்கக்கூடிய சுவரொட்டுகளை அகற்றுவது, சுவர் விளம்பரங்களை அழிப்பது உள்ளிட்ட பல நடவடிக்கைகள், தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்ட அந்த ஒரு காரணத்தினால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதி ஏப்ரல் 23ஆகவும் வாக்கு எண்ணிக்கை தேதி மே 4 என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 மாநில தேர்தல் தேதிகளும் அறிவிக்கப்பட்டு அதனுடைய தகவல்களை, விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொலைபேசி வாயிலாக பல்வேறு அரசியல் தலைவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த தேர்தல் திருவிழா தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். 5 மாநில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதி ஏப்ரல் 23 வியாழக்கிழமையாகவும், வாக்கு எண்ணிக்கை நாள் மே 4 திங்கட்கிழமையாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற புதுவை மாநிலத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவாகவும், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான நாளாகவும், கேரளத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்கு
பதிவு நாள் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாள் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸாம், மேற்கு வங்க மாநிலத்துக்கான அந்த தேர்தல் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை நாள் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கை மே 4 ஒரே கட்டமாக நடைபெறக்கூடிய, ஒரே நாளில் நடைபெறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வையும் பார்த்து வருகிறோம். காட்சிகளின் வாயிலாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருப்பதால் தற்போது எடுக்கப்பட்டு வரக்கூடிய அந்த நடவடிக்கைகளை பார்க்கிறோம். புகைப்படங்களை அகற்றுவது, தலைவர்களின் சிலைகள் மூடப்படுவது, GPS கருவிகள் பொருத்தப்படுவது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தக்கூடிய அந்த நிலை என்பதையும் பார்த்து வருகிறோம். காவல்துறை அணிவகுப்பும் நடைபெற்று வருகிறது. இராணுவ படையினருடைய அணிவகுப்பும் ஒருபுறம் நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. எப்போதுமே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரே கட்டமாகத்தான் தேர்தல் என்பது நடைபெறும். அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரே கட்டமாக நடைபெறுவதுதான் வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலும் ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் நடைபெறக்கூடிய அந்த ஒரு சூழல் என்பதே நிலவுகிறது. அரசியல் களத்தை பார்த்தோமையானால் 4 முனை போட்டியாக தமிழ்நாட்டில் தேர்தல் களம் என்பது இருந்து வருகிறது. திமுகவை பொறுத்த ஏற்கனவே இருந்த கூட்டணிகளோடு சேர்த்து இன்னும் சில கட்சிகள் பயணித்து, சில அமைப்புகள், சிறிய மற்றும் வளரும் கட்சிகளும் இணைந்து பயணித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த ஒரு கூட்டணியோடு அவர்கள் களத்தை அணுகுவதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கும் NDAவுக்கும் இடையிலான தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையிலான ஒரு தேர்தல், திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும். 200 தொகுதிகளுக்கு மேலாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை திமுக அணி, திமுக தரப்பில் இருந்து வெளிப்படுத்தி வருவதை நாம் பார்த்து வருகிறோம். திமுக அணியை பொறுத்தவரை காங்கிரஸ் உள்ளிட்ட 5 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இன்னும் முக்கிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் விரைவில் சுமூகமான முடிவு எட்டப்படும் என்று அந்த கட்சி தலைவர்களே நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய அந்த ஒரு சூழலையும் நாம் பார்த்து வருகிறோம். அதற்கு பிறகு தேர்தல் வாக்குறுதிகள், வேட்பாளர் அறிவிப்பு, அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில், பிரச்சாரத்தில் அவர்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கப் போகின்றனர் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அடுத்தடுத்த நிலைகளும் இருப்பதை பார்க்கிறோம். அதிமுகவை பொறுத்தளவில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியாக தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கின்றனர் எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே 3 கட்டங்களாக தன்னுடைய வாக்குறுதிகளை, அறிவிப்புகளை வழங்கி இருக்கிறார். இன்னும் தேர்தல் அறிக்கை முழுமையாக வெளிவரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. மேலும் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இன்னும் சில வளரும் கட்சிகள், சிறிய அமைப்புகளுடைய ஆதரவோடு 3 பொதுக்கூட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அவர்கள் நடத்தி முடித்திருக்கின்றனர். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆளும் திமுக அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கிறது. அந்த அரசை அகற்றுவதுதான் எங்களுடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது. எனவே அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் எங்களோடு ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் குறிப்பிட்டே தேர்தல் களத்தை அணுகி வருவதை நாம் பார்த்து வருகிறோம். பல்வேறு விதமான நடவடிக்கைகள், பிரச்சாரங்கள், குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஏறக்குறைய 180 தொகுதிகளில் பிரச்சாரத்தை அவர் முடித்திருக்கிறார். இன்னும் சில தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டிய அந்த ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதற்கான பயண திட்டமும் இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள், குறிப்பாக விஜய் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் கடந்த சில நாட்களாகவே அதிகம் விவாதிக்கப்பட்டு வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடமே கூட்டணி செல்லலாமா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டு மிக பெரும்பான்மையான, குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் தவிர்த்து மற்றவர்கள் கூட்டணிக்கு செல்லலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்ந்து வெளிவந்திருக்கிறது. இந்நிலையில் விஜய் CBI விசாரணைக்காக டெல்லி சென்றிருக்கிறார். விரைவில் அதற்கான ஒரு முடிவு எட்டப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. சீமான் தரப்பில் 3வது அணியாக கடந்த 2021ஆம் தேர்தலிலேயே ஏறக்குறைய 180 தொகுதிகளில் 3வது இடத்தை பிடித்து தற்போதுள்ள சூழலில் 36 லட்சம் வாக்குகளாக 8.2% வாக்கு சதவீதத்தை வைத்து அவர்கள் ஒரு 3வது போட்டியாளராக தமிழகத்தில் கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றனர். தற்போது அவர்கள் முதல் போட்டியாளராக, முதன்மை சக்தியாக மாறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருப்பதாக சொல்கின்றனர். 234 தொகுதிகளிலும் தனித்து அவர்கள் வேட்பாளர்களை களமிறக்கி போட்டியிடக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்கிறது. அவர்களுக்கான நம்பிக்கைக்கு எந்த வகையில் நல்விடை கிடைக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மறுபுறம் விஜய் தமிழக வெற்றி கழகம், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலே தான் போட்டி என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றனர். அவ்வாறு முன்வைக்கக்கூடிய ஒரு சூழலில் தனித்தே அவர்கள் போட்டியிடுவார்களா அல்லது அவர்கள் கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எடுக்கிறது. ஏனென்றால் திமுகவை மட்டுமல்லாது பாஜகவை
பிளவுவாத சக்தி என்றும் அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் தொடர்ச்சியாக அவர்கள் விமர்சித்து வந்திருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். அவற்றை கடந்து அவர்கள் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியமும் சூழலும் எந்த வகையில் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ பதில் இன்னும் வந்து சேரவில்லை. விரைவில் அதற்கான முடிவு தெரிய வரும் என்றே நாம் நம்பலாம். அதனை கடந்து விஜய் என்ன விதமான ஒரு ஆதிக்கத்தை செல்வாக்கை செலுத்தப் போகிறார், அவருக்கான மக்கள் ஆதரவு எந்த வகையில் இருக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அது தொடர்பான விவாதங்களும் அதிக அளவில் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இத்தனை குறிப்பாக இந்த 4 முனை போட்டியாளர்கள் அணிகளின் நிலை இவ்வாறு இருக்க 37 நாட்களுக்குள் இந்த சிக்கல்களுக்கு ஒரு முடிவு எட்டப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அதற்கான விடை எப்படி கிடைக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து திருமிகு விஜயதரணி இணைகிறார். வணக்கம் திருமிகு விஜயதரணி. வணக்கம். இப்போ தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதி, வாக்கு எண்ணிக்கை தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 23, மே 4. முதற்கட்டமா இந்த தேதிகள் குறித்து உங்க பார்வை? இல்ல, நல்ல சஃபிஷியன்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம மார்ச் 15ல இருக்கோம். மார்ச் 30 தான் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதன் பின்னர் இறுதி நாள் வந்து 7 நாள், 1 வீக் டைம். இறுதி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. ஏப்ரல் 7 வந்து ஸ்க்ரூட்டினி. அப்புறம் ரிஜெக்ஷனுக்கு 8 or 9 வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா 23ங்கிறது சாலிடா. அதுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 17 நாள் 18 நாள் நமக்கு பிரச்சாரத்துக்கு டைம் இருக்கு. இந்த ஓபன் ஜி பிரச்சாரம் பண்றவங்க எல்லாமே அதுக்கப்புறம் கரெக்டா ஆரம்பிச்சாங்கன்னா 17 days கிட்ட கிடைக்கும். எப்பயும் போல உள்ள டைமிங் நமக்கு கிடைக்குது. எல்லா தேர்தல்லையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி டைம் ஃபேக்டர் தான் இருக்கும். நமக்கு 15 days. ஏப்ரல் போன 21 தேர்தல், 2016 தேர்தல், 2011 இதுல எல்லாம் நான் கண்டெஸ்ட் பண்ணப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். அப்ப 17 days நமக்கு பிரச்சாரத்துக்கு கிடைச்சது, ஓபன் ஜி பிரச்சாரம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த நாமினேஷன் தயார் பண்றது, இப்ப கான்ட்ராக்ட் இப்பதான் அமல்ல வந்த உடனேயே கட்சிகள்லாம் வந்து எத்தனை சீட்டுகள், அப்புறம் யார் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த சீட்ல நிக்க போறாங்க, அது பின்னர் அந்த சீட்டுகள்ல யார் யார் வேட்பாளர்கள், இது எல்லாத்துக்கும் சாலிடா 15 days டைம் இருக்கு. 14 days டைம் இருக்கு. உங்க கூட்டணி அதை இன்னும் தொடங்கல அப்படின்னு சொல்றாங்கல்ல திரும்ப விஜயதரணி. இப்ப திமுகவிலயாவது 5 கான்ட்ராக்ட் வந்துருச்சு இல்லையா? முடிச்சிட்டாங்க. அதான் உங்களுக்கு இன்னும் தொடங்கப்படலன்னு சொல்றாங்க. அதை விமர்சனமா எடுத்துக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அறிவிக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. எல்லாமே வந்துரும். எல்லாம் அறிவிக்கிறது. கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுல இருந்து 1 week குள்ள அறிவிப்பு வந்துரும். அறிவிப்பு வந்து எந்தெந்த சீட்டுகள்னு ஃபைனலைஸ் ஆகும். அந்த சீட்டுகள் எந்தெந்த சீட்டு யார் யார் கண்டெஸ்ட் பண்ண போறான்னு தெரிஞ்சிரும். அதன் பின்னர் வேட்பாளர், அதுல இருந்து ஒரு 4 நாள்ல வேட்பாளர் அறிவிப்பு வந்துரும். 4 நாள்ல நாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். கரெக்டா இருக்கும். எல்லாமே டைம் சஃபிஷியன்ட்டா இருக்கு. நன்றி திருமிகு விஜயதரணி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தேர்தல் தேதிகள் மற்றும் அது தொடர்பான காட்சிகள் விவரங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 மாநில தேர்தல் தேதி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு நிகழ்வு. அது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி நிறைவு நாள். ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை. அதற்கு பிறகு ஏப்ரல் 9ஆம் தேதி மனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள். ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு. மே 4 வாக்கு எண்ணிக்கை. வாக்குப்பதிவு நாளாக வியாழக்கிழமையும் வாக்கு எண்ணிக்கை நாளாக திங்கட்கிழமையும் அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு இந்திய அளவில் மிக முக்கியமான ஒரு தனித்துவமான ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகின்றனர்? வெறும் ஆட்சியாக மட்டுமல்லாது இது ஒரு அதிகார போராகவும் சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒரு போராகவும் இந்த தேர்தல் என்பது வரையறுக்கப்படுகிறது என்பது கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படியான ஒரு போட்டியில், ஒரு போர்க்களத்தில் யார் முந்தி நிற்கிறார்கள்? 4 முனை போட்டி என்பது அப்படியே களம் தொடருமா? ஆளும் கட்சிகளினுடைய நிலை எப்படியாக அமையப் போகிறது? அவர்களுடைய வியூகத்துக்கு மக்கள் எப்படியான ஒரு ஆதரவை, வெற்றியை அளிப்பார்களா என்ற கேள்வியும் அடுக்கடுக்காக எடுகிறது. இன்னும் 37 நாட்கள் தான் வாக்குப்பதிவுக்கான நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் முழுமையான தேர்தல் அரசியல் பணிகளை அரசியல் தலைவர்கள் மேற்கொள்ள இருக்கின்றனர். அவர்களுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறாக அமைய போகிறது? அரசியல் களத்தில் அடுத்தடுத்த ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. தொடர்ந்து அது குறித்த செய்திகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான விஷயங்களையும் செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம்.